தமிழ்நாட்டின் ஒரு உத்தரப்பிரதேசமாக கோயம்புத்தூர் மாவட்டம் மாறிட்டு இருக்கு. பீஃப் கறி வச்சிருந்ததுக்காக கொலை செய்யப்பட்ட சம்பவங்களும், பீஃப் சாப்பிட்டதுக்காக தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவங்கள் வட மாநிலங்களில் நடந்ததா நம்ம பல செய்திகள்ல பார்த்திருப்போம், நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதே மாதிரியான ஒரு சம்பவம் தான் நேத்தைக்கு கோயம்புத்தூர்ல நடந்திருக்கு. கோயம்புத்தூர்ல உடையான்பாளையம் பகுதியில பீஃப் பிரியாணி கடை நடத்திட்டு இருக்க ஒரு தம்பதி நேத்தைக்கு துடியலூர் காவல் நிலையத்திலையும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திலையும் ஒரு புகார் ஒன்று கொடுத்திருக்காங்க. அந்த புகார்ல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த கோயம்புத்தூர் உடையான்பாளையம் பகுதியில அவங்க பீஃப் பிரியாணி கடை நடத்திட்டு வரதாகவும், அந்த பீஃப் பிரியாணி கடையை அங்கிருந்து அப்புறப்படுத்த வேண்டும், இந்த பகுதியில பீஃப் விற்பனை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாஜக ஓபிசி பிரிவு தலைவராக இருக்கக்கூடிய சுப்பிரமணி அவர்கள் மிரட்டல் விடுக்கிறதாகவும், இந்த கடையை அங்கிருந்து அப்புறப்படுத்த சொல்வதாகவும், இதனால அந்த கடையை அந்த பகுதியில் நடத்துவதற்கு அனுமதி வேணும், கூட காவல்துறை பாதுகாப்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட காவல் நிலையத்திலையும் காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்திலையும் கொடுக்குறாங்க. இந்த தம்பதியினர் கொடுத்த கம்ப்ளைண்ட் அடிப்படையில் இந்த பாஜக ஓபிசி பிரிவு தலைவராக இருக்கக்கூடிய சுப்பிரமணியன் மீது 4 பிரிவுகளின் கீழ் காவல்துறை வழக்கு பதிவு செய்து மிரட்டல் விடுத்தல், தொழில் செய்ய விடாமல் தடுத்தல், அது மட்டும் இல்ல கலவரத்தை தூண்டுதல், இது உட்பட 4 பிரிவுகள்ல சுப்பிரமணியன் மேல வழக்கு பதிவு செய்யப்படுது. இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டது அங்க இருக்கக்கூடிய பிஜேபி காரங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து சாலையில உட்கார்ந்து சாலை மறியல் போராட்டம் பண்றாங்க. இந்த சுப்பிரமணியன் மீது காவல்துறை வேண்டும் என்று பொய் வழக்கு பதிந்தது, அந்த வழக்கை ரத்து செய்யப்பட வேண்டும், கூடவே அந்த சம்பந்தப்பட்ட பீஃப் பிரியாணி கடையானது ஒரு கோயில் பக்கத்துல இருக்கு, கோயில் வளாகத்துக்கு பக்கத்துல இருக்கு, கோவில் வளாகத்திலிருந்து குறிப்பிட்ட தொலைவுக்கு எந்த விதமான அசைவ உணவகங்களுக்கும் அனுமதிக்க கூடாது அப்படிங்கிற கோரிக்கைகளை வைத்து அங்க பாஜக ஒரு திடீரென்று ஒரு சாலை மறியல் போராட்டத்தை அங்க நடத்துறாங்க. அந்த சாலை மறியல் போராட்டத்தின் முடிவா காவல்துறை அவங்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்தி தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்ததன் பேர்ல அந்த போராட்டம் அங்க நிறுத்தப்படுது. இந்த விஷயத்துல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, இப்போ உணவு என்பது ஒருவனுடைய அடிப்படை உரிமை. அவன் இதை சாப்பிடணும், இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றதுக்கு இங்க யாருக்குமே உரிமை கிடையாது. அதே மாதிரியாக ஒரு கோயிலுக்கு பக்கத்துல பீஃப் பிரியாணி கடை நடத்திட்டு இருக்காங்க, அதனால நாங்க அதை தடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக சொல்லுது. எப்படி உணவு என்பது ஒருவனுடைய தனிப்பட்ட உரிமையோ, அதே மாதிரிதான் கடவுளை வணங்குவதும் அவனுடைய தனிப்பட்ட நம்பிக்கையின் அடிப்படையில தான் இருக்கு. இப்ப இந்த பீஃப் பிரியாணி கடையை அந்த கோயில் இருக்கக்கூடிய பகுதியில இருந்து குறிப்பிட்ட தொலைவுக்கு நடத்தக்கூடாது, எந்த விதமான அசைவ உணவுகளையும் அனுமதிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர்களை வைத்திருக்கக்கூடிய மத நம்பிக்கையின் அடிப்படையில் அவங்க சொல்றாங்கன்னா, கண்டிப்பா நம்ம அதை ஏத்துக்கணும். அந்த கடைகளை அங்கிருந்து அப்புறப்படுத்துவதற்கான மாற்று இடங்களை அவர்களுக்கு வழங்க வேண்டும் அப்படிங்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி அந்த கடையை நடத்துபவர்கள் மாற்று மதத்தை சார்ந்தவர்கள் அப்படிங்கிற காரணத்துக்காக இவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னா, அந்த மாதிரியான எதிர்ப்புகளை நம்ம ஒருபோதுமே ஏத்துக்க முடியாது. ஏன்னா இன்னைக்கு நிறைய கோயில்களை பார்த்தாச்சுன்னா நமக்கே தெரியும், கோயில்கள் சார்ந்து இந்த மண்டபங்களை அவங்க கட்டி வச்சிருக்காங்க. அந்த மண்டபங்கள் இந்த கோயில்களுடைய கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. நிறைய இடங்கள்ல கோயில்களுக்கு மிக அருகாமையிலே இந்த மண்டபங்களை அவங்க கட்டி வச்சிருக்காங்க. இந்த மண்டபங்கள் திருமண நிகழ்ச்சிகள், பிறந்த நாள் விழாக்கள், இதே மாதிரியான பொது நிகழ்ச்சிகளுக்கு பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய விதமா இதை வாடகைக்கு விடக்கூடிய சூழலை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்படி இந்த கோயில் சார்ந்த மண்டபங்களை இந்த பொது நிகழ்ச்சிகளுக்காக, திருமண நிகழ்ச்சிகள், இது போன்ற நிகழ்ச்சிகளுக்காக வாடகைக்கு விடப்படும் போது அங்கே அசைவ உணவுகள் பரிமாறப்பட்டுட்டு தான் இருக்கு. ஒரு சில கோயில்களில் மட்டும்தான் அங்கே இருக்கக்கூடிய மண்டபங்களில் அசைவ உணவுக்கு பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நிறைய கோயில்களில் இருக்கக்கூடிய மண்டபங்களில் அசைவ உணவுகள் பரிமாறப்பட்டுட்டு தான் இருக்கு. இப்போ மத நம்பிக்கை அப்படின்னு எடுத்து பார்த்தாச்சுன்னா, இப்போ அசைவ உணவுகள் சாப்பிட்டுட்டு நம்ம கோயிலுக்குள்ளாடி போக மாட்டோம். நானே ஒரு கோயிலுக்குள்ளாடி அசைவ உணவுகள் சாப்பிட்டு போக மாட்டோம். அதே அசைவ உணவுகள் வாங்கிட்டு போகவும் கூட, போற வழியில ஒரு கோவில் இருக்குன்னா நம்ம கொஞ்சம் ஒரு அடி தள்ளி தான் நடந்தே போவோம். அந்த மாதிரியான சூழல் தான் இருக்கு. இருந்தாலும் காலம் மாறும்போது கோயில்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய மண்டபங்களிலே இந்த அசைவ உணவுகள் பரிமாறப்படும் போது, கோயிலுக்கு வெளியே அசைவ உணவகங்களை வைக்கக்கூடாது, மாட்டு இறைச்சி கடைகளை வைக்கக்கூடாது, இறைச்சி கடைகளை அங்க வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்றதுல எந்த ஒரு நியாயமுமே இல்லை. கோயம்புத்தூர்ல நடந்த சம்பவத்துல கூட ஒருவேளை பாஜக இங்க மாட்டு இறைச்சி அவங்க பயன்படுத்துறாங்க அப்படிங்கிற காரணத்துக்கு அந்த கடையை அப்புறப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்களான்னு தெரியல. அப்படி மாட்டு இறைச்சி பயன்படுத்துறதுக்காக தான் அந்த கடையை அங்கிருந்து அப்புறப்படுத்தணும்னு பாஜக நினைக்குது அப்படின்னா, இந்த உலகிலேயே மாட்டு இறைச்சி ஏற்றுமதி செய்வதில் முதலிடத்தில் இருப்பது இந்தியா தான். இதை நம்ம பாரத பிரதமரை வெளிப்படையா சொல்லியிருக்காரு. மாட்டு இறைச்சி எக்ஸ்போர்ட்ல இந்தியா முதலிடத்துல இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை அவர் பதிவு பண்ணியிருக்காரு. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இங்க இருக்கக்கூடிய மக்கள் மாட்டு இறைச்சியை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு பாஜகவுக்காக இருந்தாலும் சரி, இந்த கோயம்புத்தூர்ல இந்த கடையை அப்புறப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொன்னா பாஜக நிர்வாகிக்காக இருந்தாலும் சரி எந்த ஒரு உரிமையுமே கிடையாது. கோயம்புத்தூர்ல தான் நம்ம எப்படின்னு பார்த்தாச்சுன்னா, அரசு நடத்தக்கூடிய உணவு திருவிழாக்கள்லயே
மாட்டிறைச்சி உணவு வந்து பல இடங்கள்ல வந்து தவிர்க்கப்படக்கூடிய சூழல் வந்து இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. ஆம்பூர் பகுதியில் நடக்க இருந்த உணவு திருவிழா இந்த மாட்டிறைச்சி சர்ச்சையாலே ரத்து செய்யப்பட்ட நிகழ்வு கூட நடந்திருக்கு. இப்ப சமீபத்துல நடந்த சில நிகழ்வுகள்ல கூட மாட்டிறைச்சி வந்து தவிர்க்கப்பட்டிருக்கு. அப்போ வந்து இங்க இருக்கக்கூடிய திராவிட மாடல் அரசும் வந்து பாஜக சித்தாந்தத்தில் மூழ்கி கொண்டு இருக்கிறதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியும் இருக்கு. ஏன்னு பார்த்தாச்சுன்னா திடீர்னு சொல்லிட்டு அவர் மேல வழக்கு பதிவு செய்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 100 பேர் திடீர்னு வந்து சாலையில அமர்ந்து போராட்டம் பண்றாங்க. போராட்டம் நடத்தியவர்கள் மீது வந்து காவல்துறையோ அரசோ எந்த மாதிரியான நடவடிக்கையும் எடுக்கல. ஆனா இந்த அரசும் காவல்துறையும் யாருக்கு மேல நடவடிக்கை எடுக்குதுன்னு பார்த்தாச்சுன்னா இங்க வந்து திராவிட மாடல் அரசு செய்த பிழைகளுக்கு எதிராக சாலைக்கு ஒரு ஓரமா போராட்டம் நடத்தக்கூடியவர்களையும் அனுமதி வாங்கி போராட்டம் நடத்தக்கூடியவர்களையும் தான் இந்த திராவிட மாடல் அரசு ஒடுக்க நினைக்குது. திராவிட மாடல் அரசு நேரடி கட்டுப்பாடுகளுடைய காவல்துறையும் அவர்களை தான் ஒடுக்க நினைக்கிறதே தவிர இந்த மாதிரியாக பிரிவினை தூண்டக்கூடியவர்களையும் எந்த ஒரு அனுமதியுமே வாங்காம காவல்துறை சொல்லையும் மீறி சாலையில் உட்கார்ந்து போராடியவர்கள் மீது அவர்களால வந்து அவர்களை கட்டுப்படுத்தவும் முடியல, அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யவும் முடியல. இப்படி பாஜகவிலும் பாஜக சித்தாந்தத்திலும் மூழ்கி கொண்டிருக்கக்கூடிய திராவிடம் தான் இன்று பெரியாரை தூக்கி பிடித்து பேசிக் கொண்டிருக்கிறது. சீமான் பெரியாரை இழிவுபடுத்தி விட்டார், இதனால் சீமானையும் நாம் தமிழர் கட்சியையும் வந்து மக்கள் வந்து தக்க பாடம் போட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு வந்து திமுக பேசிட்டு இருக்குன்னா திமுக பெரியாரை பேசுவதற்கு ஒரு துளி அளவு கூட தகுதியற்ற ஒரு கட்சியாக திமுக வந்து இப்ப இருந்துட்டு இருக்கு. இங்க இருக்கக்கூடிய திராவிட மாடல் அரசும் அவர்களுடைய எஜமானாக இருக்கக்கூடிய பாஜக அரசுக்கு ஒத்து உதுவதை நிறுத்திவிட்டு இதே மாதிரியான பிரிவினைவாதத்தை தமிழ்நாட்டில் வந்து அனுமதிக்க கூடாது. இன்னைக்கு வந்து கோயம்புத்தூர்ல நடந்தது வந்து நாளைக்கு வந்து வேற எங்க வேணாலும் நடக்கலாம். அப்படி நடக்காம இருக்கணும்னா இந்த விஷயத்துல வந்து காவல்துறையாக இருந்தாலும் சரி, தமிழக அரசாக இருந்தாலும் சரி, சரியான நடவடிக்கையை எடுத்து இதே மாதிரியான விஷயங்கள் இனிமே நடக்காம இருக்கிறதுக்கான சட்ட நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.